நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த குழந்தையா, ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தனக்கு பார்வையே இல்லைனாலும் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்க வகையில முறைப்படி இசையை கத்துக்கிட்டு இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரம் செம்மையா பாடி அசத்துற குழந்தை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சர்வேஸ்வரன். அவர் இந்த வாரம் பிரபல நடிகை ராதா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட சூப்பர் சிங்கர் ஆடி திருவிழா ரவுண்ட்ல அம்மன் கோயில் கும்பம் இங்கேன்ற மெகாயிட்டான அம்மன் பாடலை எடுத்து அது தன்னுடைய மல்லை காந்த குரல்னால அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அசத்தி அந்த அரங்கத்தில் இருந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், மற்ற போட்டியாளர்கள் எல்லாருக்குமே கூஸ்பம்ஸ் வர அளவுக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்தியிருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாராட்ட, அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினர் நடிகை ராதா அவர்கள் சொல்லும் போது, கடவுள் உனக்கு பார்வை கொடுக்கலன்னு வருத்தப்படாத, சில குழந்தைகள் தான் கடவுளோட குழந்தைகளா இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை நீ, உனக்கு அற்புதமான குரல் வளத்தை தந்திருக்காரு, நீ பாடிட்டு இருக்கும் போது அந்த இறைவனோட குரலையே கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கண்கலங்க பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதன் பிறகு அவங்க மேடைக்கே ஓடி வந்து நம்ம சர்வேஷ் அவர்களுக்கு மாலையை போட்டு சாமி சிலையெல்லாம் பரிசா கொடுத்து ரொம்பவே கண்கலங்க பாராட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து சித்ரா அம்மா, டி இமான் மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும்போது, நீ எந்த ஒரு பாடலை எடுத்து பாடினாலும் அது உன்னுடைய குரலை கேட்கும்போது வேற லெவல்ல வைப்ரேஷனா இருக்கு, அது போலவே நீ இந்த அம்மன் பாடலை பாடினது கேட்கும்போது ரொம்பவே அற்புதமா இருந்ததுன்னு சொல்லி நம்ம சர்வேஷன் அவர்களை பாராட்டி அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.